ஓம் நம சிவாயா. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது கும்ப ராசிக்காரங்களை பத்தி. கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பல வருஷமா பல மாசமா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் வரப்போகுது. குறிப்பா இனி வரக்கூடிய கிரக மாற்றத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்களை நினைச்சா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. ஏன்னா இது சாதாரணமான மாற்றம் கிடையாது. அந்த கடவுளே நேரா உங்களுக்கு தரப்போற ஒரு பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க இது வரைக்கும் எத்தனையோ அவமானங்களை பார்த்திருப்பீங்க, எத்தனையோ ஏமாற்றங்களை பார்த்திருப்பீங்க. நம்ம உதவி செஞ்சவங்களே நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற வலி உங்க மனசுக்குள்ள இன்னும் இருந்துட்டே தான் இருந்திருக்கும். யார்கிட்டயுமே சொல்ல முடியாத அளவுக்கு பல கஷ்டங்களை உங்க மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்திருப்பீங்க. வெளியே சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள நீங்க அழுதுகிட்டு இருக்கிற தருணங்கள் தான் அதிகம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது. வரக்கூடிய கிரகநிலை மாற்றத்துக்கு அப்புறம் உங்க தலையெழுத்தே மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில நடக்க போற மிகப்பெரிய அதிசயங்களை நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. அதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த முடிவையுமே தைரியமா எடுக்கலாம். உங்களை இனிமே யாராலையுமே அசைக்க கூட முடியாது. கும்பராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் காசு கையில நிக்கவே மாட்டேங்குது, வந்த வழியிலே போகுது, சேமிக்கவே முடியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையில தான் இருந்திருப்பீங்க. இந்த நேரத்துல அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்திர நிலைமை கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். எங்கிருந்து காசு வருதுன்னே தெரியாத அளவுக்கு பல வழிகள்ல உங்களுக்கு பண வரவு கொட்ட போகுது. உங்களை கடங்காரன்னு கேவலமா பேசினவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய பணக்காரரா தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. முடங்கி கிடந்த உங்க தொழில் எல்லாமே திடீர்னு சூடு பிடிக்க ஆரம்பிக்க போகுது. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வுன்னு எல்லாமே எந்த தடையும் இல்லாம உங்களை தேடி வரும். யாருக்காவது பணம் கொடுத்து ஏமாந்து போய் அந்த பணம் இனி வராதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருந்தீங்கன்னா அந்த பணம் கூட உங்களை தேடி ஆச்சரியப்படுற வகையில திரும்ப உங்க கைக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, கும்ப ராசிக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்திலயும் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. சொந்தக்காரங்க மத்தியில உங்களை ரொம்பவே ஒதுக்கி வச்சிருந்திருப்பாங்க. எந்த ஒரு சுபகாரியத்துக்குமே உங்களை மதிக்காம கூப்பிடாம கூட விட்டுருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்கு நடுவுல தேவையில்லாத சண்டை, சந்தேகம், பிரிவு, இப்படி நிறைய மன உளைச்சல்களை நீங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கும். இனி வரக்கூடிய கிரகநிலை மாற்றத்துக்கு அப்புறம் குடும்பஸ்தானம் உங்களுக்கு ரொம்பவே பலமடைய போகுது. கும்பராசிக்காரங்களுக்கு அவங்கள பிரிஞ்சு போனவங்க எல்லாமே அவங்க தப்ப உணர்ந்து அவங்களாவே தேடி உங்க காலடியில விழுகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைஞ்சு உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பீங்க. வீட்டுல ரொம்ப நாளா தடைபட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே சீக்கிரமாவே நடக்க போகுது. உங்க வார்த்தைக்கு உங்க வீட்லயும் சரி, சொந்தக்காரங்க மத்தியிலயும் சரி ஒரு பெரிய மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். ஆனா நீங்க உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இத்தனை நாளா ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் உங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்கும். ராத்திரி தூக்கங்கிறது வராம நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற கவலையிலேயே நிறைய நாள் கும்பராசிக்காரங்க முழிச்சுட்டே இருந்திருப்பீங்க. உடம்புல ஏதாவது பிரச்சனை ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் நடையா நடந்திருப்பீங்க. இனிமே உங்க உடம்புலையும் மனசுலையும் ஒரு பெரிய புத்துணர்ச்சி வரப்போற காலம் வந்துருச்சு. தீராத வியாதிகள் எல்லாம் படிப்படியா குணமாக ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருந்ததை எல்லாம் விலக்கி ஒரு பிரகாசமான ஒளி வரப்போகுது. உங்களை சுத்தி இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாமே கும்ப ராசிக்காரங்களை விட்டு ஓட போகுதுன்னு தான் சொல்லணும். உங்களோட வேலை மற்றும் தொழில்ல நீங்க சாதிக்க போற மிகப்பெரிய ஒரு வெற்றி. இவ்வளவு நாளா வேலை பார்க்குற இடத்துல உங்க கூட இருந்தவங்களே உங்களுக்கு குளிப்பறிச்சிருப்பாங்க. நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. ஆனா அதோட மொத்த நல்ல பேரையும் இன்னொருத்தர் தட்டிட்டு போயிருப்பாங்க. இனிமே அந்த எதிரிகள் எல்லாமே உங்க கண்ணு முன்னாடியே பலவீனமா போக போறாங்க. உங்களோட திறமை என்ன, உங்க நேர்மை என்னன்னு எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. புதுசா வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ரொம்ப நல்ல வருமானத்துல ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்க போகுது. சொந்தமா தொழில் செய்யணும்னு நினைச்ச கும்பராசிக்காரங்களுக்கு இத்தனை நாளா இருந்த மந்த நிலை மாறி புதிய வாடிக்கையாளர்கள்லாம் தேடி வர போறாங்க. உங்க தொழில்ல இன்னும் பெருசாக்கறதுக்கான எல்லா வழிகளும்
உங்களுக்கு கிடைக்கும். கும்ப ராசிக்காரங்களுக்கு கொஞ்ச நாளா பூர்வீக சொத்து சம்பந்தமா அண்ணன் தம்பிக்குள்ளேயோ இல்ல பங்காளிக்குள்ளேயோ பெரிய சண்டை நடந்துட்டு இருந்திருக்கலாம். அந்த சொத்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா இல்ல கையை விட்டு போயிருமா அப்படின்னு நீங்க பயந்துட்டே இருந்த வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருக்கும். ஆனா இனி வரக்கூடிய கிரகநிலை மாற்றத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. அந்த தீர்ப்பு உங்க பக்கமே வரப்போகுது. உங்களை ஏமாத்த நினைச்சவங்க எல்லாம் அவமானப்பட்டு நிக்க போறாங்க. நியாயமான முறையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை பங்குகளும் சொத்தும் உங்க கைக்கு சேரும். அது மட்டும் இல்லைங்க, கும்பராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான ரகசியம் ஒன்று இருக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் நகநட்டு சேர்க்கையும் தான். கும்பராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிப்பாங்க. அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் வராதுன்னு பல பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மறைமுகமான அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு புதையல் மாதிரி கூட இருக்கலாம். இல்லை நீங்கள் எப்போவோ வாங்கி போட்ட ஒரு நிலத்தோட மதிப்பு இன்னைக்கு பல மடங்கு உயர்ந்து நிற்கலாம். அடகு வச்ச நகைகளை மீட்க முடியாமல் மாதம் மாதம் வட்டி மட்டுமே கட்டிட்டு கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு மொத்த காசும் சேர்த்து இந்த நகையை மீட்கறதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக தங்கம் வெள்ளி நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு வரப்போகுது. இவ்வளவு நாளா கும்பராசிக்காரங்களுக்கு உங்க பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்காம படிப்புல கவனம் இல்லாம ஏதோ ஒரு தப்பான சகவாசத்துல மாட்டிக்கிட்டு அதிக கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இனிமே அவங்க புத்தி மாறி படிப்புல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. உயர் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைங்களுக்கும் அவங்க நினைச்ச மாதிரியே நல்ல இடத்துல படிப்பு அமையும். வெளிநாடு போய் படிக்கணும் இல்ல வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு கூட அவருக்கான அரசாங்க அனுமதிகள் எல்லாம் எந்த தடையும் இல்லாம சுலபமா உங்க கைக்கு சேரும். உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு பின்னாடி முதுகுல குத்த போன போலி நண்பர்கள் சொந்தக்காரங்கள் எல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெல்ல தெளிவா தெரிய வரப்போகுது. இத்தனை நாளா கும்பராசிக்காரங்க என்னதான் நல்ல காரியங்களை செஞ்சிருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணாலும் உங்களுக்கு கெட்ட பேர் மட்டும்தான் மிஞ்சி இருந்திருக்கும். ஆனா இனிமே நீங்க செய்ய போற சின்ன உதவி கூட பெரிய அளவுல பேசப்படும். உள்ள 4 பேர் மதிக்கிற அளவுக்கு பெரிய பதவியோ இல்ல பொறுப்போ உங்களை தேடி தானா வரப்போகுது. ஆன்மீகத்துல உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு வரும். கும்பராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. அது என்னன்னா, உங்ககிட்ட பணம் வரப்போகுது அப்படிங்கறக்காக நீங்க இப்பவே ஆடம்பரமா செலவு செய்ய ஆரம்பிச்சிடக்கூடாது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. உங்களை தேடி உதவி கேட்டு ஒரு பெரிய கூட்டமே வரும். அவங்க பேசுற பாசமான பேச்சை நம்பி பெரிய தொகையை கடனா கொடுக்கவோ இல்ல மற்றவங்களுக்காக வாங்கி கடனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடவோ செஞ்சீங்கன்னா வந்த அதிர்ஷ்டம் அப்படியே தலைகீழா மாறிடும். உங்க பொருளாதார விஷயத்துல ரொம்பவே ரகசியம் காக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. உங்க கோபத்தை நீங்க கண்டிப்பா கட்டுப்படுத்தணும். கும்ப ராசிக்காரங்களுக்கு நியாயம் தர்மம் ரொம்ப பிடிக்கும். யாராவது தப்பு பண்ணா உடனே மூக்குக்கு மேல கோபம் வரும். ஆனா இந்த காலகட்டத்துல எதிரிகள் உங்களுக்கு பின்னாடி சூழ்ச்சி பண்ண காத்துட்டு இருக்காங்க. நீங்க கோபப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டீங்கன்னா அதை வச்சே உங்களை அசிங்கப்படுத்த பார்ப்பாங்க. அதனால வேலை பார்க்குற இடத்துலையோ இல்ல தொழில் செய்யற இடத்துலையோ யாராவது உங்களை உசுப்பி விட்டா கூட நீங்க ரொம்ப நிதானமா அமைதியா இருக்க பழகிக்கணும். அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு அதிரடியான திருப்பம் காத்துட்டு இருக்கு. நீங்க ரொம்ப காலமா ஒரு புது வண்டி வாங்கணும் இல்ல சொத்து வாங்கணும்னு நினைச்சிருந்தா அது இப்ப கைக்கு கூடி வரப்போகுது. உங்களோட உடன் பிறந்தவங்க கூட இருந்த மனஸ்தாபங்கள் சண்டைகள் எல்லாம் விலகி அவங்களே உங்களுக்கு சப்போர்ட்டா நிப்பாங்க. சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இத்தனை நாளா மனசுக்குள்ள ஒரு குழப்பம், எதை தொட்டாலும் ஒரு தடை, வேலையில ஒரு திருப்தி இல்லாத நிலைமைன்னு இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், எதிர்பார்க்காத ஒரு பெரிய வாய்ப்பு ஒண்ணு உங்களை தேடி வரும். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களோட பொருளாதார நிலைமை ரொம்பவே உயரப்போகுதுன்னு தான்